அல்லாஹ்க்கு பிடிக்காத வார்த்தை ரெண்டு. ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு அதிகமாக பாவிக்கிற வார்த்தை அந்த ரெண்டு தான். ஒண்ணு நான், இது அல்லாஹ்க்கு பிடிக்காது. நான் வீடு கட்டினது நான் தான், வண்டி வாங்கினது நான் தான், காணி வாங்கினது நான் தான், எங்க உமா அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சது நான் தான், எல்லாமே தான். சுப்ஹானல்லாஹ். நான் خلقتني من نار وخلقته من طين. என்ன நெருப்பால படைச்சி மண்ணால படைச்ச ஆதமுக்கு நான் சரியா செய்வதா? நவுதுபில்லாஹ். நான் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை சோதரர்களே. அதை எப்பயுமே பாவிக்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்ன கொண்டு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாம், அல்லாஹ்விடத்துல தான் எல்லாம், அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம். ஜோ லா கஹா ஓ லா ஹுவா ஓ லா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ் லா ஹுவா குல் லா ஹுவா பில் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமா, நம்ம ஒண்ணும் கிடையாது. என் இரவு அல்லாஹ்வுடைய கையிலே, என் பகல் அல்லாஹ்வுடைய கையிலே, என்னுடைய இன்பம் அல்லாஹ்வுடைய கையிலே, என் துன்பம் அல்லாஹ்வுடைய கையிலே, என் மனைவியுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையிலே, லாபம் நஷ்டம் அல்லாஹ்வுடைய கையிலே. ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் தந்த பிச்சை என்பதை மறந்துறாங்க. மேல போன மூச்சு கேக்குது கீழே போகவா, கீழே வந்து மூச்சு கேக்குது மேல போகவா. அல்லாஹ் சொன்னா மேலே, அல்லாஹ் சொன்னா கீழே, அப்படி இல்லைன்னா கபூர். தூக்கத்துக்கு போய் தலையை வச்சா தூக்கத்தை தர்றது யாரு? மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார். இரவிலே தூங்குகிறாய், பகலிலே தூங்குகிறாய். தூக்கம்னா என்ன? அல்லாஹ் கேட்ட சவால், அல்லாஹ் கேட்ட கேள்வி. கியாமத் வரைக்கும் ஒருவன் கிடையாது சோதரர்களே அதற்கு பதில் சொல்வதற்கு. தூக்கத்துக்கு வரையிலக்கணம் என்ன தெரியாது, தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், தூக்கத்தை நான் தரலையா? சிலிப்பின் டேப்லெட்டா தருது? உங்களுக்கு தூக்கத்தை தருபவன் நான், பிறகு தூக்கத்திலிருந்து விழிக்க வைக்கிறவன் நான். நீங்க சாப்பிடுகின்ற சாப்பாடை மலமாக ஜலமாக வெளியாக்குறவன் நான். நம்மள நூல் கட்டி பொம்மைகள், நம்மளை ஆட்டுவான் அல்லாஹ். நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. மேலான பெரியாலே சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டார். ஹராம் பார்க்கல, ஹலால் பார்க்கல, துனியா 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 தொழுவே. அதெல்லாம் பாவம் செஞ்சவன் தொழுறதப்பா. நான் என்ன பாவம் செஞ்சேன் தொழுறதுக்கு? அது வேற. என்னதான் பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்தான். தொழுவலையா? நான் ஏன் தொழுவணும்? தொழுவப்பா. நான் பாவம் செஞ்சேனா? பாவம் செஞ்சவன் தான் தொழுவணுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லாஹ் பாவம் செஞ்சிருந்தாங்க. எப்பா எல்லாமே நல்ல அமல் செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணும் தானே? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். என்னமாய் ஷைத்தான் விளையாடுறான் பாத்தீங்களா? எல்லாமே நல்லவனாய் சொர்க்கம் போனா நரகத்துக்கும் ஆள் வேணுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவங்கள் கூடுற நேரம் இப்படி வார்த்தை வருது பாத்தீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? 1,24,000 நபிமார்கள் சொர்க்கம் போன பிறகு எத்துணை கோடான கோடி பேரோ அத்துணை கோடான கோடியில முதலாவது சொர்க்கம் போற ஆள் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு மன் தஹலல் ஜன்னah. ஒரு கபரை பாக்குறாங்க. கபராலியே உனக்கு என்னப்பா நடக்குது? நீ நல்லவனா கெட்டவனா? கபரு சொர்க்கத்தின் பூஞ்சோலை அரசத்தின் படுகொலியா என்று அழுது 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 அப்படியோ சொல்றாங்க. அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவண்ட கபரை பார்த்து அழுவுறீங்க. உங்களுக்கு கபர் இல்லையா? உங்களுக்கு மூத்து இல்லையா? நீங்க போகணும் இல்லையா என்று அழுது அழுது கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைரு அமல் சுஅமலி கஸீருன் ஜாது தாதி கலீல். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைரு அமல். யா அல்லாஹ், எனக்கு என்ன நிலைமை ஆகுமோ, என் நிலைமை என்ன? என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையே. யார்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. மேல பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். சில நாளைக்கு அப்படி இருக்கும் இல்லையா, நட்சத்திரத்தால் நிறைஞ்சி. ஆயிஷா நாய் பார்த்தா நல்ல சந்தர்ப்பம். கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கட்டுமா? கேளு ஆயிஷா. இந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாதே. அப்ப என்ன முடியாத அளவுக்கு உங்களோட உம்மத்துல யாராவது அமல் செஞ்சிருக்கிறாங்களா? உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஒருத்தர் செஞ்சிருக்கிறார். யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்ச எல்லா அமலையும் ஒரு தராசில வச்சு ஓண்ட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் வர்ற நேரம் சவுர் குகையில இருந்தாங்க இல்லையா? சவுர் குகையில என்னோட இருந்தாங்களே, அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு ஓட்டைக்குள்ள ஏதாவது வந்துடக்கூடாது காலை வச்சு அந்த காலில் ஒரு பாம்பு கொத்தி. சுப்ஹானல்லாஹ். பாம்பு கொத்திய பிறகும் என்னுடைய தூக்கம் கெட்டிடக்கூடாது என்று ஓண்ட வாப்பா
கொத்தினா இருக்க முடியுமா சகோதரர்களே? பாம்பு கொத்தினா என்னுடைய உயிர் போகட்டும், என்னுடைய வேதனை என்னோடு. முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் கெட்டுவிடக் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தோழர் சமுதாயம் உலகத்தில் இருக்குதா சகோதரர்களே? இந்த அமல், சௌரிலே இருந்த அமல், அந்த ஒரு அமலை மட்டும் அடுத்த தராசில் போட்டால் கணத்தால் தாழ்ந்து விடும். நாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, உமருடைய வாழ்க்கையில எல்லாம் சரி, ஒரு அமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை யுத்தத்துக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு குளத்துல குளிக்கிறாங்க சஹாபிகள், எல்லாம் குளிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ வேகமா போய் அவங்களை கட்டி பிடிச்சுக்கோங்க. சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி பிடிச்சிட்டாங்க. சொன்னாங்க, நான் இவ்வளவு வேகமா வந்து ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி பிடிச்சிக்கிட்டேன்டா, நான் பயந்துட்டேன் உங்களை யாராவது வந்து அபூபக்கரை பிடிச்சிருவீங்களோ என்று பயந்துதான் நான் வந்தேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த உலகத்திலே ஒருவனை நான் நேசிப்பதாக இருந்தால் அது அபூபக்கராக இருக்கும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அந்த அபூபக்கர் சொல்றாங்க ரலியல்லாஹு, யா அல்லாஹ், என்கிட்ட எந்த அமலும் இல்லையா அல்லாஹ், சுஅமாலி கதீர், பாவங்கள் என்கிட்ட அதிகமா இருக்குது, ஜாது தாதி கலீல், உனக்கு வழிபடக்கூடியது ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஐன மூசா, ஐன ஈசா, ஐன யஹ்யா, ஐன நூஹ். நாளை கியாமத்தின் நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லக்கொள்ள, அந்த யா சித்தீகு ஆசி, ஓ பாவியான சித்தீகே, துபு இலா மௌலல் ஜலீல், உன் நிலைமை என்னாகுமோ, உன்னுடைய நிலைமை என்னாகுமோ என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க. நம்முடைய நிலைமை என்ன ஆயிச்சு சகோதரர்களே? நம்முடைய நிலைமை என்ன ஆச்சு? எவ்வளவு மோசம்னா, எல்லாம் அமல் செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணும் இல்லையா? எப்படி சொல்ல வைக்கிறான் பாருங்க, ஷைத்தான் எப்படி விளையாடுறான் பாருங்க. ஆக மேலான பெரியாரே, சோதனை நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். நம்ம பிறந்து இருக்கிறோம், திரும்ப பிறக்கிறது இல்லை. நமக்கு பிறப்பு ஒன்று பிறகு இல்லை, மௌத்து தான். அது எப்பயோ அல்லாஹ் ஆலம். அதற்கு பிறகு என்ன? மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை. தந்திருக்கிற இந்த காலத்தை, பொறுமதியான காலத்தை வீணாக்கிறாங்க சோதனை, வீணாக்கிறாங்க. ஐஸ் கட்டிய போல, ஐஸ் கட்டி இருக்குது, கையில வச்சாலும் கரைஞ்சு போயிடும், ஷர்பத்துல போட்டாலும் கரையும். அதே மாதிரி என்ன சொன்னோம், சாக்கடையில போட்டாலும் கரைஞ்சு போயிடும். ஆனா ஷர்பத்துல போட்டா பிரயோஜனமா கரையும் இல்லையா? நம்ம தொழுதாலும் கரையும், நோம்பு பிடிச்சாலும் கரையும், ஹராம் ஹலால் பார்த்தாலும் கரையும், எப்படி செஞ்சாலும் வாழ்க்கை கரைஞ்சு போயிடும். ஆனா நல்லத்துல போட்டுங்க சோதனை, திரும்ப கிடைக்காது. சின்ன பிள்ளையா இருந்தோம், அது ஒரு தற்காலிகம். வாலிபமாயிட்டோம், ஒரு தற்காலிகம். வயோதிபமாயிட்டோம், அது ஒரு தற்காலிகம். திரும்ப அந்த காலம் கிடைக்காது, அந்த நேரம் கிடைக்காது. திரும்ப பிறப்பும் இல்லை, திரும்ப ஒண்ணும் இல்லை. பிறந்து விட்டோம், திரும்ப மூத்தாகத்தான் போக போறோம். அதற்கு முன்னால் என்ன ஆயிரணும்? அல்லாஹ்க்கு விருப்பமான அடியானாயிரும். நஃப்ஸ் அடக்கி, ஆசை அடக்கி. துனியா அப்படிதான், துனியா அப்படிதான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, கெட்டு போற சாதனம் அதிகம், நல்லவனாகிற சாதிகம் குறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப குறைஞ்சு போச்சா இல்லையா? பாவத்தை தேடி போக தேவையில்லை, பாவம் தேடி வருது. வாலிபர்கள் பாவம், அவங்க என்ன செய்ய? அந்த காலத்துல செல்போன் எல்லாம் இல்லை, இந்த காலத்துல எல்லாம் போன் வந்துருச்சு இல்லையா? வாட்ஸ்அப் வந்துருச்சு, பேஸ்புக் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு. அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் வந்துருச்சு. உலகத்தை வச்சிருக்கா நம்ம கையில. அல்லாஹு அக்பர். கத்தி மாய் சொல்லு, கத்தி மாய். தேவைக்கு பாவிங்க, தேவைக்கு பாவிங்க. தேவை இல்லையா விட்டுருங்க, விட்டுருங்க. தொழில் செய்வீங்க, தொழில மட்டும் அதை பாவிங்க. வீட்டுக்கு போனா ஆஃப் பண்ணிருங்க, பள்ளிக்கு வந்தா ஆஃப் பண்ணிருங்க. பள்ளிக்கு போனா, மஸ்ஜிதுக்கு போனா மஸ்ஜூரி நேரம் இவர் ஆஃப் பண்ண மாட்டாரு. அதை சைலன்ஸ்ல போட்டு அப்படியே சேப்ல போட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாரு. அந்த சனியை அப்பதான் கும் கும் அடி. கடைக்காரன் வந்துட்டானோ, கொஞ்சாதி காய்கறி கேட்டாரு, அவளோ நேத்து பிரச்சனை பண்ணாங்க, அவன் வந்துட்டானோ தொழுகையில, அவனோ இவனோ நினைச்சு நினைச்சு சலாம் கொடுத்த உடனே அஸ்தகுஃபிருல்லாஹ் இல்லை, சேப்லதான் முதலாவது கை. இந்த பரதேசியா தொழுக நாசமா போச்சு. வீட்டுக்கு போனாரு, செருப்ப கலட்டுற மாதிரி வியாபாரம், தொழில், அந்த சிந்தனை எல்லாம் கலட்டிட்டு போகணும், போறது இல்லை. வீட்டுக்குள்ள போயாச்சு, அங்க போனாலும் மனைவியோட சந்தோஷமா பேசியிருப்பார், பிள்ளைகளோட சந்தோஷமா பேசியிருப்பார், எல்லாம் நல்லா போகும். கால் வரும், எடுப்பார், பாஸ் பாஸ் என்னடா அந்த லாரி
வரலையா, எத்தனை லட்சம் லாஸ்டா போச்சு, அவர் அப்படியே கீழே படுத்தவர், பொஞ்சாதி விளங்குதல், பிள்ளையும் விளங்குதல், நிம்மதியும் போய் எல்லாம் போய் ஃபித்னாவாவி டிவோர்ஸ்ல போய் பெரும் பிரச்சனை சொல்லு. ஆகையால் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் தாயாங்க, நானும் தாயாகணும், நானும் தொழுவணும், மற்றவர்களை தொழுகையாளி ஆக்கணும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறதோ அந்த வாழ்க்கையில நானும் வாழணும், இந்த உலகத்தையும் வாழ வைக்கணும். அத்துணை பேர் அல்லாஹ்வோடு சேரணும், அத்துணை பேர் சொர்க்கத்துக்கு போய் சேரணும். இதற்குண்டான சகலவிதமான மருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறது.